ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம ஹேக் தமிழ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அது க்ரியேட் பண்ணணும்னா நமக்கு ஒரு விர்ச்சுவல் பாக்ஸ் தேவை ஃபஸ்ட்டு. ஓகேவா? நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு விண்டோஸ் ஐஎஸ்ஓ ஃபைலையும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, அதுக்கு முன்னாடி லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, தயவுசெய்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் அந்த லிங்க்கு கொடுத்துட்றேன், வெப்சைட்டோட லிங்க்கு. நீங்கள் விர்ச்சுவல் பாக்ஸ்னு முதல்ல போய் சர்ச் பண்ணாலே போதும், அது வந்துடும். அதில் ஃபஸ்ட்டு லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அதில் விண்டோஸ் ஹோஸ்ட்டு போயிட்டு அதை விண்டோஸ் வச்சுருந்தீங்க விண்டோஸில் டவுன்லோட் பண்ணுங்கள். லினக்ஸ் மேக் ஓஎஸ் தனியாக வச்சுருந்தீங்கன்னா அதில் அங்கே லிங்க் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆகும். அதில் டூ நாட் அக்செப்ட் கொடுத்துட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்துட்டிங்கன்னா இன்ஸ்டால் ஆகிரும். அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் தான் வந்து நிற்கும். ஓகேவா? அந்த ஐஎஸ்ஓ ஃபைலையும் லிங்க்கையும் கொடுக்குறேன். விண்டோஸ் 7ஓட ஐஎஸ்ஓ ஃபைலும் லிங்க் மட்டும் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணுற லிங்க்கு. அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிரும். ஒரு 3 GB இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அது டவுன்லோட்ஸில் இருக்கும். அதுக்கப்புறம் நியூங்கிற ஒரு ஆப்ஷன் விர்ச்சுவல் பாக்ஸில் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான இந்த விண்டோஸ் 7 பேரை கொடுத்துட்டிங்கன்னா வந்துடும். அதை கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் அந்த ஐஎஸ்ஓ இமேஜ்னு இருக்கும், அதில் போய் அதர் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த ஐஎஸ்ஓ ஃபைலை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்படி வந்துடும். அப்புறம் அன்அட்டெண்டட் இன்ஸ்டால்குள்ளே போய் பண்ணலாம், இல்லைன்னா டேரெக்டாக ஃபினிஷ் கொடுத்துருங்க. லோட் ஆகி ஓப்பன் ஆகி வந்துடும். இப்படி விர்ச்சுவல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஆகும். விண்டோஸ் 7 வந்து இன்ஸ்டால் ஆகும். நம்ம உண்மையாகவே ஒரு ஓஎஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவோமோ அந்த மாதிரி இன்ஸ்டால் ஆகும். அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும், வெயிட் பண்ணி தான் அது இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் வரும். நம்ம நார்மல் விண்டோஸ் 7 எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஓப்பன் ஆகிரும். இதுக்குள்ளே நீங்கள் அந்த நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருந்த 2 வீடியோவும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி டெலீட் ஆல் கொடுக்க வேண்டாம், ரிமூவ் மட்டும் பண்ணிட்டு திருப்பி இதே ப்ராசஸில் பண்ணிக்கிட்டு திருப்பி இன்னொன்று புதுசாக க்ரியேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் கிராஃப்ட் ஆனால் கூட நம்ம விண்டோஸ் 7 இப்படி கேன்சல் பண்ணிட்டு இப்படி பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் தாராளமாக டெஸ்ட் என்விரான்மெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.